நண்பர்களே, அடுத்து எழுத்தாளர் சுரேஷ் பிரதீப் அவர்கள் உரையாற்றுவார். சுரேஷ் பிரதீப் இந்த கூட்டம் ஒருங்கிணைக்கப்படுவதற்கு முக்கியமான காரணங்களில் ஒருவர். நானும் அவரும் இந்த நற்றுணை கலந்துரையாடல் ஒன்று ஜாகீர் சாருக்கு செய்ய வேண்டும் என்று ஒரு வருடமாக பேசி அதை ஒரு நாள் முடிவு செய்தான். அதன் பிறகு தள்ளி போய் இன்று நிகழ்கிறது. இதற்குள் அவர் லிட்டரரி ட்ராக்ஸ் என்று ஒன்றை ஆரம்பித்து இதில் கீரனூர் ஜாகீர் ராஜா அவர்களின் படைப்புகள் குறித்து 3 புத்தகங்கள் குறித்து அதில் ஒரு நீண்ட உரை ஆற்றிவிட்டார். 2 கட்டுரைகளும் எழுதிவிட்டார். இது அத்தனையும் தாண்டி மீதம் இருப்பதை ஒரு 45 நிமிடங்கள் இங்கே கூறுவார் என்று எதிர்பார்க்கலாம். சுரேஷ் பிரதீப் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். நன்றி காளி. முதல்ல 45 நிமிடங்கள் அப்படின்னு ஒரு கன்ஸ்ட்ரைன்ஸு கொடுத்துருக்கேன். ஓகே, இல்லை அது சம்மந்தமாக தான் சொல்ல வந்தேன். பொதுவாக ஒரு முன்னோடி படைப்பாளி குறித்து, ஒரு 1/4 நூற்றாண்டுக்கு மேலே ஒரு சூழலில் இயங்கக்கூடிய படைப்பாளி குறித்து பேசும்போது 2 சங்கடங்களை நான் எதிர்கொள்வேன். ஒன்று, இந்த இப்போ காளி சொன்ன மாதிரி நேரம். ஒரு விரிவான படைப்புலகம் கொண்டவர்களை பற்றி பல கால மாற்றங்கள் மூலியமாக எழுதியவர்கள், அவங்கள பற்றி பேசும்போது ஒரு 20 நிமிஷத்தில் சொல்கிறதுக்கு நமக்கு ஒன்றுமே இருக்காது. வெறுமனே அவங்களோட படைப்புகளோட பெயர்களை சொன்னாலே அந்த நேரம் போயிடும். இது ஒரு சங்கடம். 2வது, ஒரு பொது மேடையில் பேசும்போது ஒரு ஒரு கலந்துரையாடல் மாதிரி இல்லாமல் ஒரு இந்த மாதிரி முன்னாடி நின்று பேசும்போது இயல்பாகவே நாம் ஒரு 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 பொது வாசகர்களுக்கு புரியணும் அப்படின்ற ஒரு கன்ஸ்ட்ரைன் வந்து அங்கே வந்து நின்றோம். அதனால் நாம் சில விஷயங்களை, சில சிக்கலான விஷயங்களை ரொம்ப லகுவான மொழியில் சொல்கிறோங்கிற பேரில் எளிமைப்படுத்துகிற மாதிரி சில இதை பண்ணிவிடுவோம். இந்த 2 சங்கடங்களும் எனக்கு பொதுவாக ஏற்படும். ஆனால் இந்த உரையில் அந்த சங்கடங்கள் இல்லாத ஒரு உரையாக, அதனாலேயே கேட்குறவங்களுக்கு சங்கடம் நிறைந்த ஒரு உரையாக அது இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு முதல்லையே ஒரு எச்சரிக்கையை கொடுத்துட்றேன். ஏன்னா கொஞ்சம் அவருடைய படைப்புலகத்தை பற்றி விரிவாக பேசலாம். அவரோட கதைகள் தனித்தனியாக பேசுகிறது அப்படின்றது நம்ம ஒரு தொடக்கத்தில் எழுதுகிறவங்களுக்காக நம்ம அப்படி பேசுவோம். ஆனால் தன்னோட சாதனைகளை நிகழ்த்திவிட்டு ஒரு படைப்பாளியை பற்றி பேசும்போது இனி அவர்கள் எப்படி அணுகப்பட வேண்டும் அப்படின்றது தான் நம்ம அடிப்படையில் விவாதிக்கணும். அதற்கு தொடக்கத்தில் நான் இந்த 10 வருடங்களில் அவருடைய ஒரு சிறுகதையை நான் ஆனந்த விகடனில் 2013 வாசித்தேன், 12 இல்லை 13 வாசித்தேன். அதன் பிறகு துருக்கி தொப்பி. இது மாதிரி இந்த 10 வருடங்களாக கீரனூர் ஜாகீர் ராஜா அவர்களுடைய படைப்புகளை நான் வாசிச்சுட்ருக்கேன். அந்த முதல் கதையே வந்து ஒரு அப்பா மகன் உறவில் ஒரு பெண்ணால் ஏற்படக்கூடிய ஒரு 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 சலனம் பற்றின ஒரு கதை. அதுவே ரொம்ப தொந்தரவை ஏற்படுத்திய ஒரு கதையாக இருந்தது எனக்கு. அதன் பிறகு துருக்கி தொப்பி. அதன் பிறகு அவரோட எல்லா படைப்புகளையும் ஆல்மோஸ்ட் வாசிச்சிட்டேன். அதனாலேயே அவரோட படைப்புகள் பற்றி நண்பர்கள்ட்ட பேசுகிறது, அது மாதிரி நண்பர்கள் என்கிட்ட பேசுகிறது, இதெல்லாமே நடக்கும். இந்த காலகட்டத்தில் நான் அவதானித்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கீரனூர் ஜாகீர் ராஜாவுடைய படைப்புகளை ஒரு நூலை நம்ம கொடுக்குறோம் ஒருத்தட்ட அப்படின்னு சொன்னால் சில நாட்கள் கழித்து அவங்க நமக்கு ஃபோன் பண்ணுவாங்க, இவர் வேறு என்னென்ன புத்தகம் எழுதியிருக்காரு அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு புத்தகத்தோடு நிறுத்திட்டு நல்லா இருக்குது அப்படின்னு நிறுத்துகிற படைப்பாளியாக அவர் இருந்ததில்லை. தொடர்ச்சியாக அவரோட நூல்கள், ஒரு நூலை எடுத்துட்டால் அடுத்தடுத்த நூல் வாசிச்சிட்டே இருப்பாங்க. ஆனால் இப்படி ஒரு பரவலாக வாசிக்கப்படக்கூடிய ஒரு எழுத்தாளர். ஆனால் சூழலில் அவரோட படைப்புகள் சார்ந்து ஒரு மௌனம் நிலவுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த மௌனம் அப்படின்றத நான் வந்து ஒரு அரசியல் சார்ந்த மௌனம் அப்படின்லாம் நான் புரிஞ்சிக்கல. அந்த அரசியல் சார்ந்த மௌனம்லாம் அதிகபட்சம் போனால் 10 வருஷம் நீடிக்கும். 2 கட்சிகளுக்கு இடையில் கூட்டணி மாறுற வரைக்கும் தான் அத்தகைய மௌனம் நீடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த மௌனம் அப்படின்றது ஒரு ஏஸ்தட்டிக்ஸாகவே ஒரு மௌனம் நிலவுது. என்ன காரணம்? ஏன் வந்து ஒரு படைப்புகளை படிக்கிறாங்க ஆனால் பேசுகிறதுக்கு ஒரு தயக்கம் இருக்குது அப்படின்றப்ப அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு யோசித்து பார்க்கும்போது எனக்கு ஒரு காரணம் தோணுது. என்னென்னா, அவர் குரல் பிரபாகரன் சொன்ன மாதிரி அந்த கட்டுரையில் நான் அதை குறிப்பிட்டிருந்திருப்பேன். ஒரு படைப்பாளியை நம்ம 2 வகையாக பிரிச்சுக்கலாம். நம்மளோட கதை பரப்பு அப்படின்ற ஒரு இதை வந்து 2ஆக பிரிச்சுக்கலாம். ஒன்று, சொல்லப்படக்கூடிய கதைகள், சொல்லிவிட முடியாத கதைகள் அப்படின்னு நாம் நம்முடைய படைப்பை நம்முடைய புனைவுகளை 2ஆக பிரிச்சுக்கலாம். சொல்லப்படக்கூடிய கதைகள் அப்படின்றது என்னென்னா, நம்ம அதை ஒரு பொது சபையில் எடுத்து பேசிட முடியும் அப்படின்னா பேசப்பட முடியாத விஷயங்களை எழுதுகிறவங்க அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்லலை. நேச்சுரலாக ஒருத்தட்ட சொல்லி புரிய வச்சிட முடியும் அந்த கதையை. இப்போ நமக்கு ஒரு மரபு இருக்குது. இப்போ புதுமை பித்தன், சுந்தர ராமசாமி, ஜெயகாந்தன், ஜெயமோகன், இவங்க கதைகள் எல்லாத்தையும் நம்ம சொல்லிடலாம். அவர் பெரும்பாலான கதைகள், எல்லா கதையும் இல்லை, பெரும்பாலான கதைகளை. ஆனால் இன்னொரு பக்கம் அப்படி சொல்லிட முடியாதுங்க அப்படின்ற மாதிரியான கதைகளும் இருக்குது. அதுவும் நம்ம சூழலே இருக்குது. அதோட தொடக்க கர்த்தா அப்படின்னா மௌனியுடைய பிரபஞ்ச கானம் கதையை நம்ம ஒரு மேடையில் சொல்லணும்னா என்னென்னு சொல்கிறது?
சொல்லி எதுவுமே ஆக போகிறதில்ல, அதை படித்தா மட்டும்தான் அந்த உணர்வு அதில் கடத்தப்படும். ஸோ இப்போ மௌனி, கோபி கிருஷ்ணன், யுவன் சந்திரசேகர் அப்படின்ற மாதிரியான ஒரு வரிசை நமக்கு இருக்குது. இப்போ இந்த 2 வகையான படைப்பாளிகள் இருக்காங்க இல்லையா, இவங்க 2 பேர்கிட்டையும் இந்த 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 பாகுபாட்டிலேருந்து இன்னொரு படி முன்னாடி போனோம் அப்படின்னா, இந்த சொல்லப்படக்கூடிய கதைகளோட தன்மை அப்படின்னு பார்த்தா அது ஏதோ ஒரு வகையில் சமூக விமர்சனம் சார்ந்ததாக இருக்குது. சமூகத்தை பற்றின ஒரு பிரங்கையோடு எழுதப்பட்ட கதைகளாக இருக்குது. கதைகள் எல்லாமே ஒரு மனுஷனுக்கு வெளியில் நடக்குது. ஒருத்தனோட அக உலகத்தை பற்றி பேசுகிற கதைகளாக அவை இருக்கிறது இல்லை, ஏதோ ஒரு வகையில் புற உலகம் சார்ந்த கதைகளாக இருக்குது. இந்த சொல்லிவிட முடியாத கதைகள் அப்படின்னு சொல்கிறது அக உலகம் சார்ந்த கதைகளாக இருக்குது. ஒருத்தர் தனக்குள்ளே அலைஞ்சு தேடி எதையோ உள்ளுக்குள்ளே பயணித்து போயிட்டுருக்காரு அப்படின்ற மாதிரியான ஒரு தன்மை இந்த வகை கதைகளுக்கு இருக்குது. ஸோ அப்போ இந்த 2 பிரிவினையில் இந்த முதல் வகை கதையுடைய ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லணும்னா அந்த சமூகம் சார்ந்த போதத்தை சொல்லலாம். ஆனால் அத்தகைய கதைகளை விட இந்த 2ஆம் வகை சொல்ல முடியாத கதைகள் இருக்கு இல்லையா, மொழி சார்ந்த பங்களிப்பு இந்த கதைகளில் ரொம்ப அதிகம். மொழியை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம், அதாவது வாசகன் அப்படின்னு என் முன்னாடி யாருமே இல்லை, நான் எனக்குள்ளே ட்ராவல் பண்ணி போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க மொழி சார்ந்த நிறைய எக்ஸிஜென்சிஸ் கூட வருது. இப்போ மௌனியுடைய எந்த கதையை இப்போ எடுத்து படித்தா கூட புதுசாக ஏதோ ஒன்று அதில் தட்டுப்படுது. நம்மளால் படித்து மட்டுமே கண்டுபிடிக்கக்கூடிய ஏதோ ஒரு மொழி சார்ந்த விஷயத்தை நாம் அதில் பார்க்குறோம். அப்போ இந்த 2 பிரிவினைகளில் இது சமூக போதம், இது மொழி கூர்மை அப்படின்னு நாம் இதை எடுத்துக்கலாம். இப்போ ஜாகிர் ராஜா அவர்களை இதில் எங்கே ஃபிக்ஸ் பண்ணுறது? அவரை ஒரு இப்போ நான் இதுக்கு அடுத்து சொல்லணும் அப்படின்னா, இந்த சொல்லப்படக்கூடிய கதைகளை பற்றி சூழலில் நிறைய விவாதம் நடந்துகிட்டே இருக்கும். இந்த சொல்லப்பட முடியாத கதைகளை பற்றி பெருசாக விவாதம் நடக்காது. அது ஏதோ இலக்கியவாதிகளுக்குள்ளே ஒரு விவாதமாக இருக்கும். பெரும்பாலும் அத்தகைய எழுத்தாளர்களை எழுத்தாளர்களின் எழுத்தாளர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. எழுத்தாளர்கள் இலக்கியவாதிகள் மட்டும்தான் அவங்கள பெரும்பாலும் படிப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ இவர் ஜாகிர் ராஜா நம்ம இதில் எங்கே ஃபிக்ஸ் பண்ணுறது? அவர் கதைகளோட பேசுபொருள்கள் இங்கே இதற்கு முன்பு சொன்னதை வச்சே நமக்கு தெரியும். இப்போ ராஜமீன் கதையை சொன்னாங்க, நட்பதிகாரம், இந்த மாதிரி அவரோட கதைகளோட பேசுபொருள் எதுவுமே அக உலக பயணியோடது கிடையாது. அந்த கதைகள் எல்லாமே ஒரு சமூகத்துடைய மையத்தில் தகிக்கக்கூடிய பிரச்சனைகளாக தான் இருக்குது. எதுவுமே ஒரு தனிப்பட்ட மனிதனோட அகச்சிக்கல்களை அவர் பெரும்பாலும் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. அந்த மனிதர்களுடைய உறவுகள்னால் உருவாகக்கூடிய இடர்பாடுகள், வறுமை உருவாக்குற இடர்பாடுகள், தனிமை உருவாக்குற இடர்பாடுகள் அப்படின்னு இன்னொருத்தரோடு உரையாட தொடங்கும் போது தான் அவரோட கதை உலகம் நமக்கு ஓப்பனாகவே ஆரம்பிக்குது. இப்போ ஜாகிர் ராஜா அக உலக பயணி இல்லை. அக உலக பயணி இல்லை மீன்ஸ் எந்த அர்த்தத்தில் சொல்கிறேன்னா, அவர் பேசக்கூடிய விஷயங்கள் சமூக போதமும் சமூக அறத்தையும் கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல தான் இருக்குது அவரோட புனை உலகம் அப்படின்றது. ஆனால் இந்த புனை உலகத்தை சொல்கிறதுக்கு அவர் தேர்ந்து கொள்ளும் மொழின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த மொழி ஒரு வகையான அகவயத்தன்மை கொண்டதாக இருக்குது. இதுதான் அவரோட ஒரு தனித்துவமான ஒரு பங்களிப்பு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவரோட மொழியை அவர் ரொம்ப ஒரு கூர்மையான ஒரு மொழியாக வச்சுருக்கார், நவீனத்துவத்தோட ஒரு மொழி. அந்த மொழியில் சமூக பிரச்சனைகள் பேசப்படுது. இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த அகவயமான கதைகளை வாசிக்கிறவங்களுக்கு ஒன்று புரிஞ்சிருக்கும். என்னென்னா, நம்ம என்னதான் சொசைட்டி, சமூகம், சமூக நீதி, சமத்துவம் இப்படின்லாம் நம்ம சேர்ந்து உட்காந்துட்டு இருக்கும்போது பேசிகிட்டு இருந்தாலும், நம்ம தனியாக பிரிஞ்சு போகும்போது நம்முடைய சிக்கல்களோடு நம்ம தனித்து விடப்படுவோம். பெரும்பாலும் நம்ம தனியாக இருக்கும்போது, ஒரு துயரத்தோடு இருக்கும்போது எடுத்து படிக்கக்கூடிய கதைகளாக இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த சமூக போதம் மிக்க கதைகளாக இருக்காது, இந்த அக உலகம் சார்ந்த கதைகளாக தான் இருக்கும். ஒரு உதாரணம் என்னை வச்சு சொல்லணும் அப்படின்னா, நான் டால்ஸ்டாயை எப்போ வேணாலும் எடுத்து படிச்சிட முடியும். ஆனால் ஒரு அகநெருக்கடி தருணத்தில் தாஸ்தேவ்ஸ்கி எனக்கு ரொம்ப க்ளோஸாக தெரிவார். இந்த 2 பேரையும் நம்ம மாற்றி பேசுகிறதுக்கு காரணமே, இதில் யார் வஸ்தி யார் கொஞ்சம் மட்டம் அப்படின்னு இங்கே திரும்ப பேசுகிறதுக்கு காரணமே ஒரு நேரத்தில் ஒவ்வொருத்தர் நமக்கு ஒரு ஹைட்டில் தெரியுறாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, நாம் நம்மோட அகத்தோடு தனித்து விடப்படும் போது அங்கே ஏற்படக்கூடிய சலனங்களோடு உரையாடக்கூடிய தன்மை இந்த அகவயமான எழுத்துக்கு உண்டு. இப்போ அவருடைய எழுத்து இதை எப்படி சாத்தியப்படுத்துது அப்படின்னா, ஒரு சமூகம் சார்ந்த பிரச்சனையை, ஒரு சூழல் சார்ந்த பிரச்சனையை நம்முடைய அகப்பிரச்சனையாக அந்த கதைகள் மாற்றிடுது. இது ஒரு வகையில், இப்போ நாம் இந்த வார்த்தை எனக்கு அவ்வளோவா உடன்பாடு இல்லாத வார்த்தை இருந்தாலும் சொல்கிறேன், விளிம்பு நிலை கதையாடல்னு சொல்லுவாங்க இல்லை, எதனா பொது சமூகம் அப்படின்னு இங்கே ஒன்று கட்டமைக்கப்பட்டிருக்கு இல்லையா, அந்த கட்டமைப்புக்கு வெளியில் இருக்கிறவங்களோட கதையை சொல்கிறதுக்கு ஒரு மொழியை நம்முடைய படைப்புலகம் தேர்ந்து கொள்ளுது. அந்த மொழி பெரும்பாலும் எப்படி இருக்குன்னா, அந்த உலகத்தோட புறத்தகவல்களை சொல்லக்கூடியதாக இருக்குது. ஆனால் அந்த மொழியிலேருந்து வெளியில் அவங்க சிக்கல்களுக்குள்ளே ஆழ்ந்து போய் அதை எழுதும்போது இன்னுமே அழுத்தமாக
அந்த அந்த சிக்கல்களை ஒரு வாசகன் உணர்ந்து கொள்ள முடியும் அப்படின்றதுக்கான ஒரு 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 உதாரணம் வந்து ஜாகிராஜா அவர்களுடைய புனை உலகம் அப்படின்னு சொல்லலாம். அவர் புறவயமான யதார்த்தத்துடைய சிக்கல்களை தான் பேச தொடங்குறார். ஆனால் அதற்கு அவர் கையாளும் மொழியும் அந்த பாத்திரங்கள் மீது அவர் கொள்ளும் கரிசனமும் வந்து அது ரொம்ப அகவயத்தன்மையுடையதாக மாற்றிடுது. மிக ஆழமாக அந்த படைப்புகள் வந்து வாசகனுக்குள்ளே இறங்கிடுது அப்படின்னு சொல்லலாம். அவனோட நினைவுக்குள்ளே அது தங்கிடுது. இப்போ இங்கே வந்து அவருடைய படைப்புகளை படித்த எல்லாருக்குமே தெரியும், இங்கே ஸ்டேஜில் ஒவ்வொருத்தரும் ஒரு கதையை சொல்லும்போது மிக எளிதாக அதை நம்மளால் நினைவு மீட்டிக்க முடியும். ராஜமீன் அப்படின்னு அந்த கதையை சொல்லும்போது ரொம்ப எளிமையாகவே அந்த ராஜமீனுடைய அந்த எப்படி அந்த குளத்துக்குள்ளே அது நீந்திகிட்டு இருக்கும், அவர் அந்த மீனை கடைசியாக பிடிக்க வர்றவருக்கும் அந்த மீனுக்கும் இருக்கிற உறவு இதற்கு முன்பு எப்படி இருந்தது அப்படின்ற எல்லா விஷயமும் நமக்கு ஒரு பிக்சர் மாதிரி நமக்கு நினைவில் வந்து நிற்கிது. அதற்கு அவருடைய அந்த மொழி கூர்மை ஒரு முக்கியமான காரணம். இந்த மௌனம் அப்படின்றதுக்கு நான் சொன்னதுக்கு காரணம், இதை நம்ம இந்த விவாதிக்கிறதுல ஒரு சிக்கல் இருக்குது. இதை இங்கே கொண்டு வந்து நிறுத்துறதா அங்கே கொண்டு வந்து நிறுத்துறதாங்கன்னு ஒரு குழப்பத்தினாலேயே நம்ம நிறைய இதை பற்றி பேசுகிறதில்ல அப்படின்னு நினைக்கிறேன். ரெண்டாவதா, இப்போ நான் மௌனம் அப்படின்னு சொன்னதும் இன்னொரு ஆச்சரியம் இங்கே உருவாகலாம். அப்படியெல்லாம் இல்லையே, ஜாகிர் ராஜா வந்து அப்படி வந்து ஒன்றும் ஒரு புறக்கணிக்கப்பட்ட வாசிக்கப்படாத படைப்பாளியெல்லாம் கிடையாது. எல்லாருக்குமே பரவலாகவே அறிந்த ஒரு படைப்பாளி தான். ஆனால் ஒரு எழுத்தாளர் வந்து இங்கே நம்ம சூழலில் இது திரும்ப திரும்ப நடக்கிறத நான் கவனிக்கிறேன். என்னென்னா, இங்கே மைய பண்பாடு அப்படின்னு ஒன்று இருக்குது. மைய பண்பாடு அப்படின்னு ஒன்று நாம் இங்கே கட்டமைச்சு வச்சுருக்கோம். அந்த பண்பாட்டுக்கு வெளியில் இருக்கிறதா நாம் நினைக்கிறேன் நம்முடைய பொது கவனத்துக்கு வராத தளங்கள்லிருந்து எழுத வரக்கூடிய எல்லா படைப்பாளிகளையும் விமர்சன ரீதியாக அணுகிறோங்கிற பேரில் அவங்க என்ன பண்பாட்டை எழுதுகிறாங்களோ அந்த ஒத்த வரியை சொல்லிட ஆரம்பிச்சிடறோம். தலித் வாழ்க்கையை எழுதியவர், பெண்களின் சிக்கல்களை ஆழமாக சித்தரித்தவர், அடித்தட்டு மக்களின் வாழ்க்கையை எழுதியவர், இஸ்லாமிய மக்களின் வாழ்க்கையை எழுதியவர், இப்படின்ற ஒரு வரியை சொல்லிடுறதின் மூலயமா அவங்க மேலே ஒரு டேக்லைனை ஒட்டிடுறோம். இந்த டேக்லைனை ஒட்டின பிறகு நமக்கு அவங்களோட ஏஸ்தட்டிக் சார்ந்தோ அவங்களுடைய தனித்தன்மைகள் சார்ந்தோ விவாதிக்கிறதுக்கு எதுவுமே இல்லாமல் ஆகிடுது. அப்போது இப்போ இந்த டேக்லைன் இஷ்யூ தான் அவருக்கும் நடந்தது. இது எப்படின்னா, ஒரு படைப்பாளியை பற்றி பேசும்போது அந்த படைப்பாளி கொடுக்கக்கூடிய பண்பாடு சார்ந்த தரவுகளாக இருக்கட்டும், இல்லை சூழல் சார்ந்த தரவுகளாக இருக்கட்டும், அதோட முதன்மை நோக்கம் வந்து அந்த சூழலை நம்பகத்தன்மையோட கட்டமைக்கிறது தான். இப்போ நம்ம ஒரு இடத்துல, இப்போ நான் வந்து ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் வேலை பார்க்குறேன், இப்போ அதை சார்ந்து ஒரு கதை எழுதுறேன்னா ரொம்ப ஈஸியாக அவங்க யாருக்குமே தெரியாத தரவுகளை என்னால் அதில் எழுதிட முடியும். ஆனால் அது இல்லை, அது வந்து ஒரு தனித்திறன் கிடையாது, அது வந்து ஒரு டேட்டா சார்ந்த நாலேஜ், அவ்வளோதான். ஆனால் இதுதான் பெரும்பாலும் அவரோட படைப்புகள்லேருந்து நாம் பேசக்கூடிய விஷயமா இருக்குது. இப்போ எப்படி சொல்கிறதுனா, இப்போ நமக்கு தலாக் அப்படின்றது நமக்கு தெரியும். ஆனால் குல்லு அப்படின்னு ஒரு முறையை பற்றி சொல்கிறாரு. பெண்கள் வந்து ஆண்களுக்கு விவாகரத்து கொடுக்கக்கூடிய, இஸ்லாமிய பெண்கள் ஆண்களுக்கு விவாகரத்து கொடுக்கக்கூடிய ஒரு முறை, அது பேர் குல்லு. அப்புறம் வந்து கருகமணி கட்டிக்கிறாங்க. இப்போ நம்ம பெரும்பாலும் இந்த சினிமாக்கள் எல்லாம் காமிக்கப்பட்டது ஒரு இஸ்லாமிய திருமணம் இல்லை நிக்காக்னா ஒரு ரெண்டு அங்கே மணப்பெண் வந்து முகத்தை மூடியிருப்பாங்க, இங்கே மணமகனோட முகத்தை மூடியிருப்பாங்க, ரெண்டு பேரும் ஒரு இதில் சைன் பண்ணுவாங்க, அப்படி தான் பார்த்துருக்கோம். ஆனால் இங்கே பெண்கள் கருகமணி கட்டிக்கிறாங்க அப்படின்னு ஒரு இதை சொல்கிறார். இந்த மாதிரியான தரவுகள் வந்து நமக்கு முதல்ல வாசிக்கும் போது புதுமையாக தெரியலாம். ஆனால் இது ஒரு படைப்பாளியை நெருங்கி அறியறதுக்கு பெரிய அளவில் உதவாது. இந்த தரவுகள் எங்கே உதவும் அப்படின்னா, ஒரு கேரக்டரோட தன்மையை இல்லை கதை சூழலோட தன்மையை புரிஞ்சுக்கிறதுக்கு அது ஒரு லைனை அங்கே ஒரு லீடை கொடுக்கும். அந்த இடத்துல இந்த தரவுகள் முக்கியமானதாக மாறும். ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, உருவம் அப்படின்னு ஒரு கதை எழுதியிருக்கார். அது ஒரு மௌலவி இருக்கார். அவர் வந்து இஸ்லாமிய சட்டங்களை தீவிரமாக ஃபாலோ பண்ணக்கூடியவர். உருவ வழிபாடு தடை செய்யப்பட்டது அப்படின்னு நமக்கு தெரியும். உருவ வழிபாடு மட்டும் இல்லை, புகைப்படங்கள் எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு அவர் வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற ஒருத்தர். அவர் வந்து அவரை மதிக்கக்கூடிய ஒரு குடும்பம் அங்கே இருக்குது. அந்த குடும்பத்துடைய குடும்ப தலைவி, அந்த பெண் தான் அந்த கதையை நம்மள்கிட்ட சொல்கிறாங்க. என்னென்னா, அவங்க வீட்டில் இருக்கிற படங்கள் எல்லாத்தையும் எடுக்க சொல்கிறாரு. இவர் என்ன ஒரே தொந்தரவாக இருக்காரு, எதுவுமே செய்ய விட மாட்டுறாரு அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு ஒரு இடர்பாடு வந்துக்கிட்டே இருக்குது. அவர் மேலே ஒரு கோபம் வருது. ஆனால் ஒரு கட்டத்தில் அந்த மௌலவியை நோக்கி கதை திரும்புது. மௌலவி வந்து அவர் எப்படி இருக்கார் அப்படின்னா, அவருக்கு ஒரு மனைவி இருந்திருக்காங்க, மனைவி இறந்து போயிருக்காங்க, புகைப்படம் இல்லை, மனைவியுடைய முகம் இவருக்கு மறந்து போய்கிட்டு இருக்கு. அந்த இடத்துல அந்த கதை முடியுது. ஸோ அப்போ இதுதான் அந்த கதை பேச நினைக்கக்கூடிய சிக்கல். இந்த ஒரு பண்பாட்டு எப்படி சொல்கிறது, ஒரு பழக்கம் சமகால வாழ்க்கையை சந்திக்கக்கூடிய இடம். இல்லைனா ஒரு தனி மனிதனுடைய மனசை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த தரவுகள் பயன்படலாம். எப்படின்னா,
நைனா முகமது அப்படின்னு ஒரு பாத்திரம், மீன்கார தெரு, மீன்குகை வாசிகள் 2 நாவல்லையுமே இடம்பெறக்கூடிய ஒரு பாத்திரம். ரொம்ப ஒரு ஒரு பைல்வான் அப்படின்ற அளவுக்கு ரொம்ப ஒரு வலிமையான ஆள், எதை பற்றியுமே கவலைப்படாத ஒரு ஒரு இவன் வந்து மீன்கார தெரு அப்படின்றது வந்து உழைக்கும் மக்கள் வாழக்கூடிய இடம். அந்த பக்கம் பங்களா தெருன்றது நிறைய அந்த வசதியானவர்கள் வசிக்கக்கூடிய ஒரு இடம். அப்போ இவன் நைனா முகமது வந்து இந்த மீன்கார தெருவில் இருக்கிற ஒரு ஆள். அவன் வந்து ஒரு 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 ரகடான ஒரு ஆளாக இருக்கான். அவன் வந்து வள்ளி அப்படின்னு ஒரு பெண், ஒரு இந்து பெண். அவனுக்கு முதல்ல கல்யாணம் ஆகி அதுக்கப்புறம் அவனுக்கு விவாகரத்து ஆகிடுது. இந்த வள்ளி அப்படின்ற ஒரு இந்து பெண்ணோட சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கான். அவள் வந்து கர்ப்பமாகி குழந்தை வயிற்றில் இருக்கும்போதே இறந்துடுறான். அப்படி இறந்து போகிற பெண்ணுக்கு தன்னோட ஊரில் இருக்கிற பள்ளிவாசலுக்கு எதுக்கவே ஒரு நினைவிடத்தை உருவாக்கி அங்கே வந்து ஒரு தர்காவாக அதை மாற்றிடுறான். வள்ளி பிவி தர்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் வந்து வழிபடுறாங்க. ஈருசுருக்காரி தர்கா அப்படின்ற மாதிரி அது இந்த நாவலில் வரும். ஸோ இந்த அளவுக்கு அவன் ஒரு வேறு வகையான ஒரு ஆளாக இருக்கான். சட்டங்களை கேள்வி கேட்கக்கூடியவனாக இருக்கான். மது அருந்துறான், மாமிசம் சாப்பிட்றான், எல்லாமே பண்ணுறான். ஆனால் பன்றிக்கறி திங்கிறதுக்கு தயங்குறான். அதை ஒரு லைனில் போகிற போக்கில் அதை சொல்லிட்டு போகிறாரு. ஸோ அப்போ இதுதான் இந்த இடத்துல தான் அந்த கேரக்டரை நாம் புரிஞ்சுக்க தொடங்குகிறோம். ஸோ இந்த தரவுகள் வந்து நான் இந்த மாதிரியான ஒரு தரவுகள் சார்ந்து அவரை படிக்கும்போது அது எந்த வகையில் கதையோட கனெக்ட் ஆகுது, எந்த வகையில் அந்த புனைவில் இருக்கக்கூடிய பாத்திரங்களில் அது ரிஃப்ளெக்ட் ஆகுதுங்கிறது தான் நாம் கவனிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் சொல்கிறது எப்படின்னா, அவரோட கதையில் வர்ற எந்த தரவுமே இதை வந்து வாசகர்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கணுங்கிற நோக்கத்தில் இருக்காது. அது முழுக்க கதையோடு மிக தெளிவாக பிணைக்கப்பட்டிருக்கும். அந்த கதாபாத்திரங்களோடு உரையாடக்கூடிய வகையில் தான் அவர் எழுதியும் இருக்கார். அதனால் துண்டாக நிற்கிற மாதிரியான ஒரு டேட்டா அப்படின்றது அவரோட கதைகளில் கிடையாது. ஸோ நம்ம இந்த பண்பாடு சார்ந்த தரவுகள் பற்றி பேசிட்டோம்னு நினைக்கிறேன். ஆனால் அவரோட புனைவுகளோட மைய இழை இல்லை மைய சிக்கல் அப்படின்றது இது கிடையாது, இந்த விஷயம் கிடையாது. அது என்ன அப்படின்றது தான் நம்ம மேற்கொண்டு பார்க்கணும். இப்போது ஒரு நிமிஷம். இப்போ இதில் இன்னொன்று ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, இந்த குடமுருட்டி ஆற்றின் கரையில் அப்படின்ற அந்த கதையை பற்றி கூட இங்கே சொன்னாங்க. இப்போ அந்த கதையை வாசிக்கும்போது நமக்கு அவர் கொடுக்கக்கூடிய அந்த விஷயமே புதுசாக இருக்குது. ஒரு பெண் தரகர் மாதிரி அந்த பெண் வந்து ஒரு திருமணமாகாத இஸ்லாமிய பெண்களுடைய ஏகப்பட்ட ஜாதகத்தை தன்னோட பையில் சுமந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பெண் அப்படி ஒருத்தி இருக்கா. ஸோ அந்த பெண் இந்த மாதிரி புதுமையான ஆட்களை நமக்கு அறிமுகப்படுத்துகிற மாதிரி, நம்ம அன்றாடம் சந்திக்க வழி இல்லாத ஒரு ஆட்கள், வேறு வித்தியாசமான தொழில்களில் ஈடுபட்டிருக்கிறவங்க, அந்த மாதிரியானவர்களையும் இவரோட கதைகள் வந்து அறிமுகப்படுத்துது. அந்த வகையிலையும் அந்த தரவுகளுக்காக சொல்கிறேன், அந்த வகையிலையும் நாம் அதை கவனித்து பார்க்கலாம். அடுத்ததாக அவரோட படைப்புலகத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக, இப்போ தான் உள்ளே வர்றேன், புரிஞ்சுக்கிறதுக்காக அதை நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து இப்போ வந்து சுயசரிதை தன்மையுடைய படைப்புகள் அப்படின்னு நாம் அவரோட படைப்புகளை சொல்லலாம். சுயசரிதை தன்மைனா தன்னோட சொந்த வாழ்க்கையை எழுதுறது கிடையாது, தான் எதை பார்த்தோமோ அதை எழுதுறது, அதை கலைத்தன்மை மிக்க தருணங்களாக மாற்றி வாசகர்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கிறது. அந்த மாதிரியான ஒரு தன்மை பெரும்பாலான கதைகள் வந்து இந்த தன்மையோடு தான் அவரோட படைப்புலகம் வந்து இயங்குது. அதுவே தொடக்கத்தில் பார்த்திங்கன்னா அவர் மீன்கார தெரு, துருக்கி தொப்பி, கருத்தலப்பை இந்த மாதிரியான நாவல்கள் வந்துட்டுருக்கு. ஸோ இப்போ இந்த மீன்கார தெரு, மீன்குகை வாசிகள் மாதிரியான நாவல்கள் எப்படி இருக்குது, அதோட தன்மை எப்படி இருக்குது அப்படின்னு முதல்ல பார்த்துருவோம். அடுத்து ஜின்னாவின் டைரி, வடக்கே முரியலிமா, குட்டிச்சுவர் கலைஞன் மாதிரியான நாவல்கள் இன்னொரு ரகம். இந்த நாவல்களில் யார் எழுதுகிறாருன்னா ஒரு எழுத்தாளர் எழுதுகிறார். எழுத்தாளர் மீன்ஸ் தன்னோட நினைவில் இருக்கக்கூடிய வாழ்க்கையை எழுதக்கூடிய ஒரு கலைஞன். இப்போ பிரபா சொன்னார் இல்லையா, ஒரு இன்னசென்ட்டான ஒரு கலைஞன் எழுதுறதுக்கும் ஒரு அறிவார்ந்த எழுத்தாளர் எழுதுறதுக்குமான ரெண்டு உலகமும் பேரலாக ட்ராவல் பண்ணக்கூடியது அவரோடது. ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட்டு வகையான உலகம், இந்த மீன்கார தெரு, மீன்குகை வாசிகள் மாதிரி கதைகளை நாம் எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த கதைகள் காமிக்கிறது எல்லாருமே சொல்லிட்ட மாதிரி இஸ்லாமிய அடித்தட்டு மக்களின் வாழ்க்கையை சொல்லக்கூடிய கதைகள் அப்படின்ற அந்த டெம்ப்ளேட்டையே இங்கே நம்ம எடுத்துப்போம். இப்போ அதை இவர் எப்படி சொல்கிறாரு, நம்ம பெரும்பாலும் அடித்தட்டு வாழ்க்கை, தலித் வாழ்க்கை, விளிம்பு நிலை வாழ்க்கை இதை சொல்கிறதுக்குன்னு நமக்கு ஒரு ஃபார்மெட் இருக்குது இங்கே. என்னென்னா, ஒன்று முற்போக்குத்தன்மையோடு சொல்லப்படும், என்னென்னா ஒடுக்கும் வர்க்கம், ஒடுக்கப்படும் வர்க்கம் அப்படின்ற ஒரு முற்போக்கு பாணி தன்மையில் கதைகள் சொல்லப்படும். அப்படி இல்லையா இயல்புவாத தன்மை,
இல்லை யதார்த்த பாணினா முழுக்க அவங்களோட லைஃப்பை உள்ளபடியே பதிவு பண்ணக்கூடிய ஒரு தொனியில் இந்த கதைகள் நகர்ந்துக்கிட்டு இருக்கும். 2 வகையான வாழ்க்கையும் சரி, விளிம்பு நிலை வாழ்க்கையை சொல்ல வந்தாலே அது வந்து நேர்கோட்டு தன்மையில் தான் இருக்கும். அதாவது வாழ்க்கையை பதிவு பண்ணுறது, அதிலிருந்து இந்த என்ன சொல்கிறது, இந்த அநேர்கோட்டு நான்லீனியர் ரைட்டிங்கை பற்றி நான் போகல, அது வேறு. ஆனால் அந்த வாழ்க்கை பதிவுகள் அப்படின்றது இதில் தான் அதை பண்ணவும் முடியும். இப்போ நீங்கள் ஆலிசூழ் உலகம் எடுத்துக்கலாம், ஜோடி குரூஸோடது, இமயமோட கோவேறு கழுதைகள் நாவல், அந்த மாதிரி நாவல்லாம் எடுத்துக்கலாம். இது நேர்கோட்டு தன்மையோடு தான் இருக்க முடியும். ஏன்னா அதற்கு வெளியில் போனால் அந்த லைஃப்பை பதிவு பண்ணுறதுங்கிறது மிஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. இப்போ ஆனால் இந்த மீன்கார தெரு மீன்குகை வாசிகளை இந்த 2 இடத்துலையும் நம்மளால் பொருத்த முடியாது. ஒன்று, இதில் அந்த ஒடுக்கும் வர்க்கம் ஒடுக்கப்படும் வர்க்கம் அப்படின்ற கிளாஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. மீன்கார தெரு பங்களா தெரு அப்படின்றதே நமக்கு அதை தான் சொல்லுது. ஆனால் அதை எந்த வகையிலையும் அவர் வந்து சாலிடாக நிறுவலை. உழைப்பவர்கள் எல்லாருமே அப்பாவிகள், ஒடுக்குகிறவர்கள் எல்லாரும் குரூரர்கள் அப்படிங்கிற மாதிரியோ, இல்லை உழைப்பவர்கள் ஒடுக்குபவர்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சட்டகத்தையோ அவர் எங்கேயுமே உருவாக்கலை. இது ஒன்று. இன்னொரு பக்கம் இந்த நாவல் எதுவும் லீனியராகவும் இல்லை. இப்போ ஆமினா அப்படின்ற ஒரு பெண் வந்து பங்களா தெருவுக்கு போய் அங்கே ஹாசிம் அப்படின்ற ஒரு முதலாளியால் ஏமாற்றப்பட்டு கருவுட்டுறா. அந்த கருவையும் கலைக்க வச்சிடுறாங்க. ஸோ அப்போ இந்த விஷயத்தை அவர் சொல்லும்போது முதல்ல இதை சொல்லிடுறாரு. இந்த ஆமினா வந்து கருக்கலைப்பு நிகழ்ந்துட்டு அப்படின்றத முதல்ல சொல்லிட்டு அப்புறமா காதல் முகிழ்த்த தருணத்தை எழுதுறாரு. இது நமக்குள்ள ஒரு கேள்வியை உருவாக்குது. அது மாதிரி இந்த நைனா முகமது பற்றியும் அப்படி தான். நைனா முகமது ஆரம்பத்தில் நம்ம படிக்கும்போது இவன் ஒரு பெரிய புரட்சிக்காரனாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரியான சமிங்கைகள் தெரியுது. ஆனால் போக போக அவனோட கேரக்டரே வேற ஒன்றா மாறிடுது. இந்த ஜிக்ஸாக் இருக்கு இல்லையா, இப்போது சார் கூட சொல்லியிருந்தார் ஒரு தருணத்தை, இந்த ஷேகத்தா அப்படின்ற ஒருத்தருடைய குடும்பம், ஷேகத்தாவோட குடும்பம் தான் நைனா முகமது, ஆமினா, காசிம், இவங்க 3 பேரும் அவங்களோட பசங்க. இந்த காசிமோட மனைவிக்கும் ஷேகத்தாவுடைய மனைவி, அவங்க 2 பேருக்கும் நடக்கிற ஒரு உரையாடல் இருக்கு இல்லையா, அந்த உரையாடல் வந்து அந்த மீன்கார தெருவோட ஒட்டுமொத்த சிக்கலையும் நம்மள்ட்ட சொல்லிடுது. என்னென்னா, இந்த பங்களா தெருவுக்கு இவங்க போகிறது வந்து இந்த பெண்கள் வந்து வேலை செய்கிறதுக்காக போகிறாங்க. ஆனால் பாலியல் ரீதியாகவும் சுரண்டப்பட்டுகிட்டே இருக்காங்க. இந்த சுரண்டப்படுதல் அப்படின்றது அந்த மொத்த ஊருக்கும் தெரிஞ்சிருக்கு. ஆனால் அது அவங்க எங்கேயுமே பேசிக்கிறது இல்லை. இந்த சுரண்டல் நிகழும் அங்கே போனால் அப்படின்றது இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஆனால் வேறு வழி இல்லாதனால அங்கே போகிறாங்க. ஆனால் அந்த சுரண்டலை பற்றி கதைக்குள்ளே எங்கேயுமே கிடையாது. அந்த சுரண்டல் தான் இவங்க 2 பேருக்குள்ளே மோதலாக வெடிக்குது. இந்த ராஜியா, அந்த மருமகள், அப்படி என்ன சொல்கிறான்னா, என்னால் போய் அப்படி நின்னெல்லாம் வாங்கிட்டு வர முடியாது, அந்த மாதிரி அந்த அடுப்பெரிக்கிற விறகை வாங்குறதுக்கு வந்து என்னால் இந்த ஊர் பெண்கள் செய்கிற மாதிரியான செயல்களில் என்னால் ஈடுபட முடியாது அப்படின்னு சொல்கிறா. அந்த இடத்துல ஒரு சீக்ரெட்டை ஓப்பன் பண்ணுறா. மொத்த சமூகமும் சேர்ந்து மறைச்சி வச்சுருக்கக்கூடிய ஒரு சீக்ரெட் அது. எல்லாருக்கும் தெரிஞ்சாலும் யாருமே டிஸ்கஸ் பண்ணாத ஒரு சீக்ரெட் அது. ஸோ அப்போ அந்த பிரச்சனை அவ்வளோ பெருசாக வெடிக்கிறதுக்கு அதுதான் காரணம். ஏன்னா இவளை மேலும் மேலும் பேச விட்டால் அது ஒட்டுமொத்தமாக ஒரு சமூகத்தையே வந்து மூழ்கடிச்சிடும். இதை வந்து நம்ம நிறைய படைப்பாளிகள்கிட்ட பார்க்கலாம். நாசகார கும்பல் கதையில் பார்க்கலாம். குடும்பம் சிதைகிறது, பைரப்பாவோட நாவலோட தொடக்கம் அப்படி தான் இருக்கும். இந்த குடும்பம் வலுவிழந்ததுன்னு தெரிஞ்சதுனால மொத்த ஊரும் பிச்சு தின்றோம் அந்த குடும்பத்தை. ஸோ அதே மாதிரியான ஒரு சிக்கல் தான் இதுவும். இந்த எல்லாரும் சேர்ந்து கட்டி காக்கக்கூடிய ஒரு ரகசியம், அதை வெளிப்படுத்திடுறது அந்த குடும்பத்துக்குள்ளே முரணாக வெளிப்படுது. ஸோ இந்த மாதிரியான நுண்மைகள் தான் இந்த படைப்பை வந்து முக்கியமானதாக மாற்றுது. அவர் நினச்சிருந்தா இந்த சிக்கலை ரொம்ப ஓப்பனாக வெளிப்படையாக முற்போக்குத்தன்மையோடு டிஸ்கஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் அது எந்த வகையிலையும் அதை வந்து வாசகன் புரிஞ்சுக்கிறதுக்கு பயன்பட்டுருக்காது. அப்படி இல்லைன்னா அது ரொம்ப இயல்பானது தான் அப்படின்னு அதை சொல்லிட்டு மட்டும் போயிருந்துருக்கலாம். அது 2யுமே இல்லாமல் 2த்துக்கும் நடுவில் இவருடைய படைப்புலகம் வந்து தொடர்ந்து இயங்கிக்கிட்டே இருக்குது. அது ரொம்ப ஒரு புதுமையான வாசிப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வடிவ ரீதியாக இவர் இந்த முறையை தேர்ந்தெடுத்துக்கிறதுக்கான ஒரு காரணம், யதார்த்த படைப்புகள்லையுமே இந்த முறையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு இது ஒரு காரணம். ஸோ இந்த வகை படைப்புகளை நீங்கள் அது நேர்கோடாக இருந்தாலும் சரி, அநேர்கோடாக இருந்தாலும் சரி, எல்லாரும் வாசிட்டு போயிடலாம். 2வது வகையான ஒரு படைப்புகள் இருக்குது. அதுதான் இந்த வடக்கே முரியலிமா, ஜின்னாவின் டைரி, குட்டிச்சுவர் கலைஞன். இந்த நாவல்களை எப்படி புரிஞ்சுக்கிறது? இந்த ஒவ்வொரு நாவல்களையும் நான் தலா 3 முறை வாசிச்சிருப்பேன். முதல் முறை வாசிக்கும்போது அது எப்படி ஒரு தோற்றத்தை தரும் அப்படின்னா, இது வந்து ஒரு வகையான போதம் இல்லாமல் அப்படியே நமக்கு அடுத்தடுத்து என்ன தோணுதோ அது அப்படியே எழுதிட்டு போன மாதிரியான ஒரு டோன் அந்த நாவலில் இருக்கும். ஆக்சுவலி அது ஒரு மாதிரி கம்பி மேலே நடக்கிற விஷயந்தான், ஒரு கத்தி மேலே நடக்கிற மாதிரியான ஒரு தன்மை தான் அது. ஏன்னா அது ஒரு பாவனை மட்டும்தான். ஆனால் அந்த நாவலுக்கு மிக தெளிவான ஒரு வடிவ போதம் இருக்குது.
இப்போ 3 நாவல்கள்லையும் நாம் பார்க்கும்போது நிறைய ஒரு பகடியான தருணங்கள் வந்துகிட்டே இருக்கிறத பார்க்கலாம். 2 நண்பர்கள் சேர்ந்து தெருவில் ஒரு பேரிச்சம்பழம் விற்றுட்டு போகிற மாதிரி புத்தகம் போடலையோ புத்தகம் அப்படின்னு சொல்லிட்டு புத்தகம் போடுறதுக்காக எழுத்தாளர்களை தேடி ரோட்டில் அலைஞ்சிட்டு இருப்பாங்க. அது மாதிரி அலிமா வந்து தன்னோட நாவலை வந்து தன்னோட சுயசரிதையை கழிவறை சுவர்களையே எழுதிட்டே போயிட்டுருப்பான். பின்னாடி வர்ற பதிப்பாளர் வந்து அந்த சுவர்கள்லேருந்து அதை பிரதி எடுத்து அதை வந்து நாவலாக பதிப்பிப்பார். அந்த மாதிரி அல்லா பிச்சை அப்படின்னு ஒருத்தரும் ரொம்ப அவர் வந்து ஒரு பிச்சைக்காரர், ஆனால் பயங்கர தத்துவார்த்தமான உரையாடல் எல்லாம் மேற்கொள்ளக்கூடிய ஒருத்தராக இருப்பார். ஸோ முதல் வாசிப்புக்கு இன்னொரு இதில் ஒரு செருப்பு கடை இருக்கும். அந்த செருப்பு கடையில் புத்தகத்தையும் வச்சுருப்பார். யாராவது வந்து பார்க்குறாங்களா அப்படிங்கிற மாதிரி புத்தகத்தையும் அந்த கடையோட முதலாளி வந்து அங்கே அடுக்கி வச்சுருப்பார். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் வினோதமான பாத்திரங்களும் சம்பவங்களும் நிறைந்ததாக இது இருக்கும். இந்த முதல் வகை படைப்பில் இருக்கக்கூடிய என்ன சொல்கிறது, ஒரு வகையான தர்க்கம் சார்ந்த ஒரு யதார்த்தம் வந்து இதில் இருக்காது. இதில் ரொம்ப ஒரு சுதந்திரமாகவே இயங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வகை படைப்புகள் இருக்குல்லையா, அந்த 2ஆம் வகை படைப்புகள், ஆனால் இது எதுவுமே வெறுமனே பகடி கிடையாது. பகடி அப்படின்றதோட உற்பத்தி கணம் என்ன, எப்படி வந்து ஒரு நூல் வந்து வெறும் நான் பகடி தான் பண்ண போகிறேன் அப்படின்னு ஒரு படைப்பாளி முடிவெடுக்கக்கூடிய தருணம் எது? தன்னால் ஒரு அதிகாரத்தை கேள்வி கேட்க முடியாது, தன்னால் வேறு எவ்வகையிலையும் அவங்கள வந்து ஊடுருவலை நிகழ்த்த முடியாதுன்றப்ப தான் பகடியை வந்து ஒரு படைப்பாளி ஆயுதமாக எடுத்துக்கிறாங்க. அதனாலேயே பகடி படைப்புகள் வந்து முழுக்க ஒரு எதிர்நிலையிலிருந்து சொல்லப்படுறதா இருக்கும். ஜார்ஜ் ஆர்வெல்லே ஒரு உதாரணமாக எடுத்துக்கலாம். 1984 அதுக்கு ஒரு மிகச்சிறந்த விலங்கு பண்ணை அதுக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம். 1984 அந்த கசப்போட அடுத்த நிலை. இன்னுமே அந்த கசப்பை மேலும் கற்பனை பண்ணி அடுத்த கட்டத்துக்கு அவர் எடுத்துகிட்டு போயிடுறார். காஃப்கா கிட்ட வெளிப்படுறதும் அந்த பிறழ்வு தான். அவர்கிட்ட பகடி இல்லைன்னா கூட இந்த சமூகத்தில் நிகழக்கூடிய எந்த குரூரத்துக்கும் தன்னால் ஒரு பதிலை சொல்ல முடியல அப்படிங்கிற ஒரு கோவத்தில் இருந்து தான் அவர்கிட்டேருந்து அந்த பிறழ்வு வெளிப்படுது. இந்த ட்ரையல் மாதிரியான ஒரு ஒர்க்ஸில் வந்து அதை நம்ம நல்லாவே பார்க்கலாம். ஆனால் அந்த வகையான பகடியோ பிறழ்வோ இந்த நாவல்களில் வெளிப்படுறதில்லை. அவர் காளிபிரசாத் சொன்ன மாதிரி வடக்கேமுரி அலிமா வந்து தமிழில் எழுதப்பட்ட ஒரு மிக முக்கியமான பெண் பாத்திரம். வெறும் ஒரு பகடி நாவலில் அப்படி ஒரு பாத்திரத்தை, வலுவான பாத்திரத்தை உருவாக்க முடியாது. அவரே சொன்ன மாதிரி அந்த பாத்திரம் வந்து ஏகப்பட்ட பெயர்கள் அதில் சொல்லப்பட்டே வருது. சிஐடி, உளவாளி, பிச்சைக்காரி, பரத்தை அப்படின்னு என்னென்னமோ பேர் அவளுக்கு கொடுத்துக்கிட்டே வர்றாங்க. ஸோ அப்படி மாதிரியான ஒரு மர்மமான பாத்திரத்தை ஒரு பகடி நாவலெல்லாம் உருவாக்க முடியாது. அந்த இன்டென்சிட்டியை இந்த படைப்புகள் எப்படி அடையுது? குட்டிச்சுவர் கலைஞனாக இருக்கட்டும், இல்லை ஜின்னாவின் டைரியாக இருக்கட்டும், வடக்கேமுரி அலிமாவாக இருக்கட்டும், இது 3லையுமே வெளிப்படையாக சொல்லப்படாத ஒரு துயரம் இருக்குது. ஜின்னாவின் டைரி நாவலில் ஒரு எழுத்தாளனும் அவருடைய உதவியாளரும், பனுவல் அப்படின்னு ஒரு எழுத்தாளர், அவருடைய உதவியாளர் 2 பேரும் வந்து இந்த பனுவல் வந்து ஒரு நாவல் எழுத விரும்புகிறார். அதுக்காக அவர் ஒரு பேரிஜம் ஏரி, அந்த ஏரிக்கு பக்கத்தில் ஒரு டென்ட் போட்டு அங்கே உட்காந்துருக்காங்க. பிச்சைக்காரர்களை பற்றி ஒரு நாவல் எழுத போகிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. தொடர்ச்சியான அத்தியாயங்கள் வந்து அந்த நாவலுக்குள்ளே இருக்கிற அத்தியாயங்கள் மாதிரி வருது. அதில் தான் அல்லா பிச்சை அப்படின்ற ஒரு பிச்சைக்காரர் இன்ட்ரடியூஸ் ஆகிறாரு. அல்லா பிச்சையோடைய ஒரு பகடி நிறைந்த ஒரு நேர்காணல் அதில் இருக்குது. ஆனால் அதே நாவலுக்குள்ளே சுவடுகள் அப்படின்னு ஒரு கதை இருக்குது. சின்ன வயசுலேயே தன்னோட அப்பாவால் பிச்சைக்காரனாக மாற்றப்படக்கூடிய ஒரு மகனை பற்றின ஒரு கதை. முதல்ல தன்னோட மகள் அழைச்சிட்டு போகிறாரு. மகள் வந்து ஒரு அந்த ஏஜ் அட்டன் பண்ணிடுறா. அதனால் வந்து அவளை அழைச்சிட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து மகன் அழைச்சிட்டு போகிறாரு. அந்த மகனுடைய ஒரு வேதனை அதில் பேசப்பட்டுட்டே இருக்குது. அந்த உள்ளார்ந்த ஒரு துயரம் அந்த கதைக்குள்ளே இருக்குது. வடக்கேமுரி அலிமாவில் நமக்கு வெளிப்படையாகவே தெரியுது. அலிமா பல வகையில் சுரண்டப்பட்டுகிட்டே இருக்கா. முஸ்லியார், மம்முது, அவரோட வீட்டில் சின்ன குழந்தையாக சின்ன பெண்ணாக இருக்கும்போது நடக்கக்கூடிய சுரண்டல். இந்த சுரண்டல்ல இருந்து தான் அந்த பகடி அங்கே உருவாகுது. சமூகத்தின் மீதான அந்த சீற்றம் உருவாகுது. அல்லா பிச்சையையும் நாம் அந்த சுவடுகள் கதையில் வர்ற சிறுவனாக வாசிக்க முடியும். குட்டிச்சுவர் கலைஞர்லையுமே அந்த பன்னீர் வசந்தன் அப்படின்ற ஒரு எழுத்தாளன் ஒரு கில்ட்டை ஒன்று அடைகிறான். அதாவது ஒரு பெண்ணோட மரணத்துக்கு தான் எவ்வகையிலேயோ ஒரு காரணமாக இருக்கோங்கிற ஒரு கில்ட்டு. அந்த கில்ட் வந்து அந்த ஒரு இடத்துல மட்டும்தான் அந்த கதைக்குள்ளே பேசப்படுது. ஆனால் வாசகனாக நாம் அதை திரும்ப திரும்ப அதை நம்ம கதையை வாசித்து முடிக்கிற வரைக்கும் யோசிச்சுக்கிட்டே இருப்போம். அதன் பிறகு அந்த 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 கதையில் நிறைய நிறைய பகடி தருணங்கள் வருது. ஆனால் அந்த தருணங்கள் எதையும் நாம் வந்து பகடியாக கடந்து போக முடியாது. ஸோ இவரோட இந்த 2 வகையான படைப்புகள்லையும் நாம் வழக்கமாக எதிர்பார்க்கிறதுக்கு மாறான ஒரு தீவிரம் வெளிப்படுது. இந்த தீவிரத்துடைய ஊற்றுக்கண் எங்கே இருக்கும் அப்படின்னு நாம் ஒரு அடுத்த
கட்ட கேள்விக்கு போகணும். எப்படி இந்த தீவிரம் வந்து உருவாகுது, அதுக்கு வந்து நம்ம அவரோட ஆரம்பகால சிறுகதைகள் அந்த கதைகளை வந்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ அவரோட தொடக்க கால கதைகளில் பார்த்தீங்கன்னா இந்த என்ன சொல்கிறது, இந்த தேய்பிறை இரவுகளின் கதைகள் அப்படின்னு ஒரு 39 கதைகள் தொகுப்பாக வந்திருக்கு. அதன் பிறகு குமரகாரியம் அப்படின்னு ஒரு சிறிய தொகுப்பு வந்திருக்கு ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் பஷீரிஸ்ட் ஹலால் அடுத்தடுத்த தொகுப்புகள் வந்தது. முதல்ல இந்த 2 தொகுப்புகளையும் எடுத்துக்கலாம், அந்த தேய்பிறை இரவுகளின் கதை அப்புறம் வந்து குமரகாரியம். அவர் சொன்ன மாதிரி இந்த ராஜமீன் கதை, அந்த கதையிலே வந்து அந்த கதை அவர் மேலே ஒரு கதை சொல்லிக்கு இருக்கக்கூடிய ஒரு கரிசனம் நமக்கு தெரியுது. அதன் பிறகு நீசா என்ற ஒரு சிநேகிதி அப்படின்னு ஒரு கதை எழுதியிருக்கார். அந்த கதையில் என்னென்னா, அந்த பெண் ஒரு ஆடு வளர்க்குறா. அந்த கதை சொல்லியாக இருக்கக்கூடிய அந்த பெண் வந்து ஒரு ஆட்டுக்குட்டி வளர்க்குறா. அந்த ஆட்டுக்குட்டி யார் நினைவாக வளர்க்குறான்னா, இவளுடைய தோழி கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இறந்துடுறா. அவளும் சிறுமி தான். அந்த சிறுமியோட நினைவாக இந்த சிறுமி ஒரு ஆட்டுக்குட்டியை வளர்க்குறா. இந்த ஆட்டுக்குட்டி கொஞ்ச நாள் வளருது. ரம்ஜான் அப்போ வீட்டில் செலவுக்கு பணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் இருக்கிறவங்க இந்த ஆட்டை வந்து வித்துடுறாங்க. யார்கிட்ட விற்கிறாங்கன்னா, இவளோட தோழி இருக்கா இல்லையா, இறந்து போன தோழியோட அப்பாக்கிட்டே அந்த ஆட்டுக்குட்டியை விற்கிறாங்க. அப்போ வந்து இவ கதறி கிட்டத்தட்ட ஒரு சித்த சுவாதீனம் இழக்கிற நிலையில் அந்த கதை போய் முடியுது. நீ வந்து இளங்கரியாண்டி உங்கள் அப்பாவுக்கு நீசா உங்கள் அத்தாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவள் அழுகுறா. அந்த இடத்துல அந்த கதை போய் முடியுது. ஸோ அந்த கதையில் வெளிப்படுறதும் ஒரு வகையான கரிசனம் தான். அது மாதிரி நிறைய கதைகளை இந்த தொகுப்புலேருந்து எடுத்து சொல்ல முடியும். இது ஒரு புறம் அப்படின்னா, அந்த முன்னாடி சொன்ன மாதிரியான பகடியும் இதில் வந்துக்கிட்டே தான் இருக்குது. பெருநகர குறிப்புகள், அப்புறம் வந்து அற்றை நாளின் விசேஷம், மலை, அந்த கதையும் சொன்னார். ஸோ இந்த கதைகளில் இருக்கக்கூடிய ஒரு பகடித்தன்மை. ஸோ அப்போ ஒட்டுமொத்தமாக ஜாகிர் ராஜா அவர்களுடைய புனைவு ஒரு ஸ்ட்ரெச்சாக எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பக்கம் இந்த யதார்த்தம், அழுத்தமான யதார்த்த சித்திரம், அதுக்குள்ளே தான் எல்லா சமூக விமர்சனமும் அதே யதார்த்த சித்திரத்துக்குள்ளே வருது. பக்ரீத்துக்கு ஆட்டுக்கு பதிலாக ஒட்டகம் வெட்டப்பட தொடங்குறத ஒரு கதை 2 கதைகளில் எழுதியிருக்கார். ஒரு கதையில் பகடியாக இருக்கும், ஒரு கதையில் ரொம்ப தீவிரமாக அது சொல்லப்பட்டு வரும். ஸோ அப்போ இந்த மாதிரி சமூகத்தில் நிகழக்கூடிய மாற்றங்களை ரொம்ப வலுவாக சித்தரிக்கக்கூடிய ஒரு கதைகள், இன்னொரு பக்கம் அதற்கு இணையாகவே பகடி செய்யக்கூடிய ஒரு கதைகள். இது அவரோட ஒரு தொடக்க கால இல்லை, இந்த 2 வகையான கதைகளும் தனித்தனியாக இருந்துகிட்டு இருக்கு. 3வது தொகுப்பு, சிறுகதை தொகுப்பு பஷீரிஸ்ட் அப்புறம் வந்து ஹலால். இந்த தொகுப்பில் பார்த்தா இப்போ இவர் சொன்ன மாதிரி, இவர் சொன்னார் இல்லையா, அந்த எழுத்தாளன் கதை சொல்லி அப்படின்னு சொன்னார். இவர் கதை சொல்லி அப்படின்னு சொல்கிறது வந்து அந்த யதார்த்தமான கதைகள் எழுதுகிறவர். எழுத்தாளன்னு சொல்கிறது இந்த ஒரு நக்கலும் நையாண்டியுமான ஒரு நேச்சர் இருக்கிற ஒருத்தர். இவங்க 2 பேரும் ஒரு வகையில் ஒரு உருகி ஒன்றிணைஞ்சிடுறாங்க அப்படின்னு சொல்லலாம். இதன் பிறகு வரக்கூடிய கதைகளை நாம் ஒரு அதிகமான சமகாலத்தன்மை வெளிப்படக்கூடிய கதைகள்னு சொல்லலாம். எப்படின்னா, இப்போ இந்த கதைகளில் இதற்கு முன்பு அவர் எழுதிய கதைகள் எல்லாமே ஒரு சிறிய கதைகளாக இருக்குது. ஒரு 7 பக்கம் 8 பக்கம் இதில் முடியக்கூடிய கதைகளாக இருக்குது. ஆனால் இந்த பஷீரிஸ்ட் தொகுப்பில் வரக்கூடிய சிதைந்த மனம், ஹலாலில் வர்ற நட்பதிகாரம், அப்புறம் வெண்ணிற மதுவகை, இன்னொரு கதை திருமதி சின்னத்துறையின் வியூகம், எழுத்தாளன்னா பொறுப்புணர்ச்சி வேணாமாப்பா, இந்த கதைகள் எல்லாத்துலேயுமே இந்த பகடி அப்படின்ற ஒரு அம்சமாக இருக்கட்டும், சமூக போதம் அப்படின்ற ஒரு அம்சமாக இருக்கட்டும், இது 2மே இணைஞ்சு ஒரு மாதிரி ஒன்றிணைந்த ஒரு புள்ளியை நோக்கி அவரோட படைப்புலகம் போகிறத வந்து நாம் பார்க்க முடியுது. ஒரு நிமிஷம், சாரி. அவர் சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட் இது வந்து பஷீரிஸ்ட் தொகுப்பில் இருக்கிற முன்னுரையில் வரக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட். எந்த மகுடங்களும் என் தலையில் இல்லை, இருந்தாலும் கலற்றி எரிந்துவிட்டு நெடுஞ்சாலையில் கைவீசி நடக்கவே விரும்புவேன். எதிர்ப்படும் மனிதர்களின் முகங்களை படிக்கிறேன். திரும்ப திரும்ப அவர்களின் புன்னகையை, சலிப்பை, துக்கத்தை, பரிகாசத்தை மனதுக்குள் மீட்டி பார்த்து அவர்களுடைய மொழிக்குள்ளும் என் பாஷையை கலந்து அவர்களை வேறொருவர்களாக புனர்நிர்மாணம் பண்ணுகிறேன். இது ஒன்றும் தொழில் ரகசியம் இல்லை. வாழ்க்கையை எழுதும்போது அதை வாசிப்பவன் நிஜத்தின் நெடிகமழ்வதை நுகர்ந்தே தீர்வான். இப்படி ஒரு லைனை, ஒரு தன்னம்பிக்கையான ஒரு வரி. இந்த வரியை அவர் பஷீரிஸ்ட் தொகுப்பில்
முன்னுரையிலே சொல்லிடுறாரு. நானுமே இந்த உரையில் இங்கே வந்து இதை சொல்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இந்த இந்த அவருடைய மொத்த படைப்புலகத்தையும் ஏதோ ஒரு வகையில் இந்த வரியிலிருந்து புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எப்படின்னா இப்போது இந்த இந்த மொத்த கதைகளையும் படிக்கும்போது நாம் ஒரு விஷயத்தை கவனிக்கலாம். எத்தனை தடவை வேணாலும் இந்த கதைகளை நாம் திரும்ப படித்தாலும் இதை கொண்டு போய் ஒரு ஃப்ரேம்குள்ளே பொருத்த முடியல. அவரோட நாவல்களும் சிறுகதைகளும் இப்போ காளி கூட சொன்னார் 3 தடவை அதை வாசிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வாசிக்கும் போது அந்த சலிப்பு ஏற்படுத்துறதே கிடையாது. ஒவ்வொரு தடவையும் திரும்ப திரும்ப புதுசு புதுசாக ஓப்பன் ஆகிட்டே இருக்குது. இந்த தன்மை எப்படி உருவாகுது? என்னுடைய ஒரு ஒப்பீனியன் என்ன இதில் அப்படின்னா, அந்த அந்த தன்மையோட காரணம் அவர் எல்லா வகையிலையும் மைய அதிகாரங்களுக்கு எதிராக இருக்கார். அவருடைய படைப்புகளில் வரக்கூடிய பெரும்பாலான பாத்திரங்கள் வந்து மைய அதிகாரமும் அது உருவாக்கக்கூடிய ஒரு ஒரு அறமும் அதுக்கு வெளியில் இருக்காங்க. மைய அதிகாரம் உருவாக்கக்கூடிய மதிப்பீடுகளுக்கு வெளில இருக்கிறவங்களா இருக்காங்க. இந்த கதைகளை வாசித்தா தெரியும். ஒன்று, தொடக்க காலத்தில் அவர் வீழக்கூடிய குடும்பங்களோட கதைகளை எழுதுகிறார். ஒரு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு அப்பர் மிடில் கிளாஸையோ ஜாகிர் ராஜா அவர்களோட படைப்புகளை நம்ம பார்க்க முடியாது. நம்ம இந்திய மக்கள் தொகைன்னு எடுத்து பார்த்தா கூட இந்த மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ், அதாவது ஸ்திரமான வாழ்க்கை அமைய பெற்றவர்கள் அப்படிங்கிறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க பார்த்தீங்கன்னா மிஞ்சி போனால் 10% 15% இருப்பாங்க. அதாவது ஒரு மாதத்துக்கு 50,000 60,000 சம்பாதிக்கக்கூடியவங்க. ஸோ அப்போ பெரும்பாலானவர்கள் வந்து அதுக்கு கீழே தான் இருக்காங்க. அப்போ இந்த மக்களோட ஒரு வாழ்க்கை வந்து ஒரு ஊசலாடிக்கிட்டே இருக்குது. அதில் எந்த நிலைத்தன்மையும் இல்லை. அவங்களுக்கு எப்போ என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம யாராலையும் எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா இந்த ஒரு இது மாதிரி தான் நம்ம இந்த பொருளாதார ஸ்திரத்தன்மை அப்படின்றத ஒரு பெண்டுலமில் தொங்குற கயிறு மாதிரி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம ஒரு அப்பர் மிடில் கிளாஸில் வந்து அந்த கயிறு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆனால் அதுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு ஒரு வேகமான காற்று கூட அவங்க லைஃப்பை அந்த மணியை எப்படி தள்ளிவிட்டு உடச்சிருமோ அந்த மாதிரி உடச்சிட்டு போயிடும். ஸோ இந்த மாதிரி மனிதர்களுடைய வாழ்க்கையை எழுதும்போது இந்த மாதிரி மனிதர்கள்ட்ட நாம் எதிர்பார்க்கக்கூடாத ஒரு குணம் மதிப்பீடுகளை தூக்கி சுமக்கிறது. இந்த மதிப்பீடுகளை தூக்கி சுமக்கிறது அப்படின்றது, அந்த நிலைப்பாடு, அதெல்லாம் அவரோட படைப்பு, அவரோட மனசில் இல்லை. ஆனால் அந்த கதைகளில் ரொம்ப இயல்பாகவே அது வந்து உட்காந்துருது. இப்போ இந்த மதிப்பீடுகளை சுமக்கிறதுனால வரக்கூடிய அதிர்ச்சி அது எதுவுமே இல்லை. இப்போ கருத்தலப்பை கதையில் அந்த கருத்தலப்பை வந்து அவங்க அம்மா ஒரு பக்கம் அந்த பக்கமாக குடிஞ்சு நிற்கிறத பார்த்துட்டு இவனோட மைண்ட் வந்து லைட்டாக டிஸ்டர்ப் ஆகுது. அவங்க அம்மாவுடைய உடல் வந்து இவனை டிஸ்டர்ப் பண்ணுது. ஒரே வரி போகிற இதை பற்றி மேற்கொண்டு அந்த கதையில் எந்த விளக்கமும் கிடையாது. ஒரே வரி அந்த கதையில் வருது. ஸோ இப்படி ஒரு வரி, இப்படி ஒரு பார்வையை முன்வைக்கக்கூடிய இடம் இருக்கு இல்லையா, இதை வந்து ரொம்ப நம்முடைய பெரும்பாலான படைப்பாளிகள் இதை ரொம்ப பூடகமாக ரொம்ப ஆழமாக எங்கேயாவது போய் உள்ளே அழுத்தி வைப்பாங்க. காலையில் கூட இந்த புலவர் மரபு பாணர் மரபு அப்படின்றத பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ராஜ்கோதமன் வந்து இந்த ஆகோல் பூசலும் பெருங்கற்கால நாகரிகம் நூல் என்ன எழுதியிருப்பாருன்னா, சங்க இலக்கிய பாடல்கள் வந்து புலவர்களால் எழுதப்பட்டது. இப்போ சங்க இலக்கிய பாடல்களில் இருக்கக்கூடிய காமம் சார்ந்த மீறல்கள், ரொம்ப கிளர்ச்சியூட்டக்கூடிய சித்தரிப்புகள்லாம் இருக்குல்ல, இது எல்லாமே புலவர்கள் எழுதுனதுனால உருவானது அப்படின்னு சொல்கிறார். பாணர்கள் வந்து ஒருத்தரோட லைஃப்பை ரொம்ப அவங்க கேஷுவலாக எழுதிட்டு போகிறாங்க. ஆனால் இதை வெளியிலிருந்து பார்க்குறவன் இருக்கான்ல, சொல்லப்போனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு இந்த ஸ்திரத்தன்மையுடைய வாழ்க்கை உடைய ஒருத்தனுக்கு அடித்தட்டு மக்களுடைய எல்லாமும் ஒரு மாதிரி ஆச்சரியமாக தெரியுது. எப்படி வந்து ஒரு டிஸ்கவரி சேனலில் இருக்கிறவன் ஒரு ஆஃப்ரிக்கனை போய் பார்க்குறானோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி ஸ்திரத்தன்மையுடைய வாழ்க்கை இருக்கக்கூடிய வர்க்கம் வந்து அடித்தட்டு வர்க்கத்தை பார்த்துட்ருக்கு. அப்போது அவங்க இதை பதிவு பண்ணும்போது அதை வந்து ரொம்ப ஒரு ரொமான்டிசைஸ் பண்ணி, இல்லைன்னா வந்து சமூகம் எப்படி இருக்கிறது பாரீர் அப்படின்ற மாதிரி நமக்கு அதிர்ச்சி ஊட்டுற மாதிரியான துணியில் அதை எழுதிட்டு போவாங்க. ஆனால் இவரோட படைப்புலகத்தில் அந்த அதிர்ச்சி எதுவுமே இல்லை. இவர் வந்து ஒரு வகையில் அவங்களோட பிரதிநிதியாக தான் நிற்கிறார். அவங்களோட லைஃப் எப்படி இருக்குன்னா அன்றாடமாக இருக்குது. இன்றைக்கி ஒரு பிரச்சனை வருது, இதை எப்படி சரி பண்ணுறது, நாளைக்கு இன்னொரு பிரச்சனை, அதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்றதுனாலேயே இந்த கதைகள் எதுவுமே இந்த மேலதிகமான விழுமியங்களையோ இல்லை மேலதிகமான இருத்தலியல் சிக்கல்களையோ கூட இது எதிர்கொள்கிறதில்லை. இருத்தலியல் துயர்கள் அவங்களுக்கு எதுவுமே இல்லை. இந்த கதாமாந்தர்களை ஒட்டுமொத்தமாக நம்ம பார்க்கும்போது அதை தான் உணர முடியும். இது பின்னவீனத்துவத்தன்மையாக அதுக்குள்ளெல்லாம் நம்ம போக தேவையில்லை. இங்கே இப்படி ஒரு படைப்புலகம் இருக்க முடியுமா? மதிப்பீடுகளை சுமக்காமல் ஒரு எழுத்தாளன் வந்து எந்த மதிப்பீட்டையும் சுமக்காமல் தன்னோட புனைவுகளில் ஒரு இவ்வளோ நாள் செயல்பட முடியுமா? ஏன்னா அவர் ஜாகிர் ராஜா வந்து இல்லை அவர் வந்து அப்படியே எழுதுறாரு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இன்னொரு பக்கம் அவரோட அபுநைவு ரொம்ப ரொம்ப வலுவாக இருக்குது. மிக தர்க்கபூர்வமாகவும் நெகிழ்வாகவும் அந்த உலகம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய தொகுப்புகளை கொண்டு வந்திருக்கார். காஃபிர்களின் கதைகளாக இருக்கட்டும், அது மாதிரி அது வந்து இஸ்லாமிய வாழ்க்கையை பற்றி இஸ்லாமியர் அல்லாத எழுத்தாளர்கள் எழுதினது. அப்புறமா அழியாத கோலங்கள் அப்படின்னு வந்து தமிழில் எழுதப்பட்ட மிகச்சிறந்த காதல் கதைகளுடைய தொகுப்பு, அந்த மாதிரி தொகை நூல்கள், கட்டுரை தொகுப்புகள் அப்படின்னு புனைவுகளுக்கு வெளியில் அவருடைய செயல்பாடுன்றது ரொம்பவே தெளிவாக இருக்குது.
ஆனால் புனைவுக்குள்ளே அவர் வேற ஒரு ஆளாக இருக்கார். எப்படிப்பட்ட ஆளாக இருக்கார் அப்படின்னா, இந்த வாழ்க்கை உருவாக்கக்கூடிய மதிப்பீடுகள் எதுலேயுமே நான் வந்து பட்டுக்க மாட்டேன். இதுக்கு வெளியில் போனால் தான் நான் யாரை பற்றி எழுதுறேனோ அவங்க லைஃப்பை தெளிவாக சித்தரிக்க முடியும் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி ரொம்பவே தெளிவாக இருக்குது. இன்று அடித்தட்டு மக்களுடைய வாழ்க்கையை எழுதும் போக்கு வந்து ரொம்பவே அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த அடித்தட்டு வாழ்க்கையை எழுத நினைக்கிறவர்கள் தங்களோட வாழ்க்கைக்கு வெளியே இருக்கிறவங்கள பார்த்து எழுத நினைக்கிற எல்லாருமே கூர்ந்து வாசிக்க வேண்டிய ஒரு படைப்புலகம் அப்படின்னு கீரனூர் ஜாகிர் ராஜா அவர்களை சொல்லலாம். அவ்வகையில் தமிழில் அடித்தட்டு வாழ்க்கையை மிகச் சரியாக எழுதிய முன்னோடி அப்படின்னு நான் கீரனூர் ஜாகிர் ராஜா அவர்களை சொல்லுவேன். இந்த தருணத்தில் அவருக்கு என் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கூட்டத்திற்கு என்னை அழைத்த காளிபிரசாத் அவர்களுக்கு மிக்க நன்றி. அனைவருக்கும் நன்றி. செமினார் என்று சொல்லத்தக்க அளவில் ஒரு கருத்தரங்கத்திற்கு ஏற்ற ஒரு உரையை வழங்கிய சுரேஷ் பிரதீப் அவர்களுக்கு நன்றி.